வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யுபிஐ டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த முறை மூலமாக பணம் வந்து அனுப்புவாங்க பார்த்தீங்களா? அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற இந்த ஆப் மூலிமா வந்து பணம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா? இந்த ஆப் மூலிமா பணம் அனுப்பும்போது இந்த யுபிஐ டிரான்சாக்ஷனில் வந்து சில விதிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு விதிமுறைகளை வந்து வகுத்து வெளியிட்டிருக்காங்க. புதிய தகவலாக வந்து தான் நம்ம இந்த இந்த இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னா, யுபிஐ யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முறை மூலமாக இயங்கக்கூடிய மென்பொருள்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பிம் போன்ற இன்னும் சில மென்பொருள்கள்லாம் இயங்குது. இந்த முறை மூலமாக வந்து பணம் அனுப்பும்போது சில விதிமுறைகள் வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகளை வந்து வெளியிட்டு, இந்த விதிகள் வந்து ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன விதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பிம் போன்ற மென்பொருள்களில் வந்து பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பழைய விதிமுறைகள் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் புதுசாக வந்து பார்க்கலாம். இப்போ என்ன விதிமுறைகள் வந்து கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். பழைய விதிமுறைகள் என்ன இருந்துச்சுன்னா, இதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பணம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, மற்றவர்கள்கிட்ட இருந்து நம்ம பெறுவதா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் வந்து இருந்துச்சு. அதாவதுன்னா, நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன், அவங்க எனக்கு திருப்பி பணம் அனுப்புகிறாங்கன்னா, இதுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் மொத்தமாக கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு வந்து 30 செகண்டுன்னு சொல்லிட்டு பழைய விதிமுறைகள் இருந்தது. ஆனால் இப்போது என்ன புதிய விதிமுறை என்னென்னா, இந்த டிரான்சாக்ஷனை வந்து இன்னும் விரைவுபடுத்தணும், அதிகமாக வந்து டக்குன்னு கூடிய விரைவில் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புதிய விதிமுறையை வந்து கொண்டு வராங்க. அதாவது இந்த டிரான்சாக்ஷன் வந்து 15 வினாடிக்குள்ளே முடிக்கணும், மொத்த கம்ப்ளீட் ப்ராசஸும் வந்து 15 வினாடிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பணம் வந்து இந்த முறை மூலமா பணம் அனுப்பின உடனே இந்த பணம் கம்ப்ளீட்டாக அனுப்பி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிசிப்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் சக்ஸஸ்ஃபுல்லி பேடுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, இது வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 30 செகண்ட் இருந்தது. ஆனால் இதுக்கும் வந்து 15 செகண்ட்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து குறைச்சி இந்த முறைகளை வந்து இன்னும் வேகப்படுத்துகிறாங்க. நேரத்தை குறைச்சா வேகமாக ஆகுதுன்றது அர்த்தம். அது நல்லா உங்களுக்கு புரியும். இது ரெண்டாவது விதி வந்து 15 செகண்டுக்குள்ளே இந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸும் வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, அதாவது இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்புகிறேன்னா, சில இடையூறுகளால் வந்து பணம் அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து டிரான்சாக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அதை ஃபெயில்டு ஆயிடுச்சிங்கன்னா, அந்த பணம் அவங்களுக்கு போயிடுச்சு, ஆனால் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படின்னு வந்து அந்த மெசேஜ் காமிச்சிச்சிங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் பேமெண்ட்ஸ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. இது வந்து 30 செகண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது பழைய விதி. இப்போ என்ன சொல்கிறேன், 15 வினாடிக்குள்ளே அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வந்து நான் அனுப்புகிறேன்னா எனக்கு திரும்பி ஃபெயில்டு ஆனதுனால திரும்பி எனக்கு 15 செகண்டுக்குள்ளே வரணும். இது வந்து இப்போ புதிய ரூல்ஸ் வந்து அமல்படுத்துகிறாங்க. இது வந்து 3வது ரூல். 4வது ரூல் அப்படின்னா என்னென்னா, நாலாவது ரூல் என்னென்னா, இப்போது ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் வச்சு, இல்லை நேரடியாக போய்ட்டு ஒரு கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் வாங்குறீங்க. அது வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கார்ட்ஸ் மூலிமா பண்ணுவீங்க. அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதுமாரி கார்ட்ஸ் மூலிமா பண்ணுவீங்க. இந்த கார்ட்ஸ் மூலிமா பண்ணும்போது சில டீட்டெயில் வந்து பேக்ரவுண்டில் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் வந்து அப்புறமேட்டுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து வணிகருடைய, அதாவது யார் வந்து கடை வச்சுருக்காங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி 30 செகண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து புதிய விதிமுறை என்னென்னா 15 செகண்டுக்குள்ளே முடிக்கணும். அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் வந்து அதோடைய நேரம் வந்து குறைச்சி ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு வேகப்படுத்துறதுக்காக இந்த விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் வந்து மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். ஏன்னா நேரத்தை வந்து நேரத்தை வந்து சேவ் பண்ணி எல்லா ப்ராசஸையும் வந்து ஸ்பீடு பண்ணுறாங்கிறது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது இந்த 4 விதியில் முதல் விதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எதுனா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான நேரம் வந்து 15 செகண்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி முதல் விதி சொல்லியிருக்காங்களே,
இந்த முதல் விதியை வந்து ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து அமல்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த 3 விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜூலை 16 முதல் வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலிமா இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கிற புதிய வந்து செய்தி. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனல் எப்படி தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.